الحمد لله الذي أنعم على عباده المؤمنين بالغفران وأكرمهم من مزيد فضله برؤيته في الجنان وأشهد أن لا إله إلا الله الملك العلام وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صاحب على المقام إذ لولاه لكانت أحوالهم أقبح من الأنعام وعلى آله البررة الكرام وأصحابه مصابيح الظلام والتابعين لهم بإحسان إلى يوم تنطق فيه جميع الأعضاء ويبكر فيه اللسان صلاة وسلاما دائمين متلازمين ما دامت الأوقات والأوان. أما بعد فقد قال الله سبحانه وتعالى يقول: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال رسول الله صلى الله عليه وسلم: من غسل يوم الجمعة واغتسل وبكر وابتكر ودنا من الإمام فاستمع ولم يلغو ومشى ولم يركب كان له بكل خطوة عمل سنة أجر صيامها وقيامها أو كما قال عليه الصلاة والسلام. பக்தரட்சகனும் பரம தயாளனும் அண்ட சராசரங்களை படைத்து போஷித்து பாதுகாத்து பராமரிப்பவனுமான அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை போற்றி புகழ்ந்து சன்மார்க்க தூதராக சர்தாரே துஆலமாக ஹாதமுல் அன்பியாவாக ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இறுதி தூதராக உலகத்திற்கு விஜயம் செய்த அஹ்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது அடிச்சுவடிகளில் யாரெல்லாம் கடன்பதித்தார்களோ அத்தாய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், நான்கரும் இமாம்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், கியாம நாள் வரும் வரை உலகத்திற்கு வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற துஆவுடன் இந்நன்னாளிலே அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நன்னோக்கிலே நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, இந்த பள்ளிவாயிலில் நான் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்காகவே தரிக்கிறேன் என்ற நல்ல நியத்துடன் இங்கே வீட்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய ரசூல் எதையெல்லாம் சொன்னார்களோ, கொண்டு வந்தார்களோ, செய்யுமாறு ஏவினார்களோ அத்துணை விடயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும், அல்லாஹ்வும் அவருடைய ரசூல் எவற்றையெல்லாம் தடுத்தார்களோ அவற்றையிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்த்து வாழுமாறு முதற்க எனக்கும் அப்பா உங்களுக்கும், மேலும் எங்கிருந்த போதிலும் எவ்வாறு இருந்த போதிலும் யார் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்த், அல்லாஹ்வை பயந்து வாழுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்தவனாக இன்றைய குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: யார் நல்ல முறையில் குளித்து நேர காலத்துடன் ஜும்ஆவிற்கு சமூகம் தந்து, எப்படி வருகிறார்? நடந்து வருகிறார், வாகனத்தில் பிரயாணித்தவர் வரவில்லை, கால்களால் நடந்து வருகிறார், இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து காது கொடுத்து கேட்கின்றார், வீணான வேலைகளில் ஈடுபடாமல் இருக்கின்றார். இவருக்கு கிடைக்கும் கூலி என்ன தெரியுமா? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அமலு சனத்தின், ஒரு வருடம், அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா, நோன்பு நோற்று, பகலெல்லாம் நோன்பு நோற்று, இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை தங்களுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே
பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சொன்னார்கள், யார் ஆரம்ப நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வருவார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை, இரண்டாம் நேரத்தில் வருபவர்களுக்கு மாடு, பின்பு ஆடு, பின்பு கோழி, முட்டை வரை சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே யாருக்கெல்லாம் ஒட்டகத்தையும் குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்குமோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்ப்பானாக. இமாம் அவர்கள் குத்பாவுக்கு ஏறும் பொழுது மிம்பரில் காலை வைத்தவுடன் நன்மைகளை எழுதிக் கொண்டிருந்த அந்த வாசலில் இருந்து நன்மைகள் எழுதிக் கொண்டிருந்த வழக்குகள் எல்லாம் குத்பாவை கேட்பதற்காக வந்து அமர்ந்து கொள்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏனைய குத்பாக்களிலும் பின்னால் வரக்கூடிய எல்லா தீனுடைய அமல்களிலும் முன்சப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் நேரவளத்திற்கு வரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நமக்கு முன்னால் ஒரு உன்னதமான பாக்கியமான ஒரு நாள் வர இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாட்களிலே அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபாவுடைய நாள் தான் நாட்களில் எல்லாம் மிகச் சிறந்த நாள் என்றார்கள். ரொம்ப பாக்கியம் பெற்ற நாட்கள் இருக்கிறோம். ரமதானுடைய இறுதி 10 இரவுகள் எப்படி சிறந்ததோ அதே போல் இந்நாட்களுடைய பகல் காலங்கள் சிறந்தது. அரஃபா என்றால் அறிமுகமாகுதல் என்று பொருள். அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹஜ் என்றால் என்னவென்று அறிமுகப்படுத்தினார். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடித்த ஒன்றை சாப்பிட்டதன் காரணமாக அல்லாஹ் நமது மூதாதையர்களை, பெற்றோர்களை உலகத்திற்கு அனுப்பினானே. ஒரு வெள்ளிக்கிழமை நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரந்தீப்பிலே ஸ்ரீலங்காவிலே இறங்கினார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜித்தாவிலே இறங்கினார்கள். ஜத்தா மூதாட்டி என்றால் தான் அதுக்கு பெயர் வந்தது. இந்த இருவரும் சந்தித்துக் கொண்ட நாள் அரஃபாவுடைய நாள், நாளை மறுநாள் அறிமுகமானார்கள் என்று பொருள். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அரஃபாவுடைய நாளை பார்த்தோம் என்றால் ஒரு யஹூதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்திருக்கிறார், அல்லது யஹூதியில் ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு ஒரு ஆயத் இறக்கப்பட்டிருக்கிறது குர்ஆனிலிருந்து. அந்த ஆயத் மட்டும் நமக்கு யூத கூட்டத்தினர்களுக்கு இறக்கப்பட்டிருக்குமானால் அந்நாளை நாம் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அது என்ன ஆயத்? யஹூதி ஓதுகின்றார், அந்த அறிஞர் ஓதுகின்றார், அல்-யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் அரஃபாவுடைய நாள். இது எத்தகைய நாள் என்றால், இன்றைய நாளில் தான் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் சம்பூர்ணமாக்கி வைத்தேன், பூர்த்தியாக்கி வைத்த நாள். என்னுடைய பாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி வைத்தேன். இஸ்லாத்தை உங்களுக்கு நான் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக்கினால் அரஃபாவுடைய நாள் என்ற ஆயத்தில் அந்த ஆயத் உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஆயத் இறங்கிய நாளும் எனக்கு தெரியும், இறங்கிய நேரமும் எனக்கு தெரியும். அது அரஃபாவுடைய நாளில் இறங்கியது, அசருக்கு பின்னால் இறங்கியது. அது வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆயத் இறங்க ஒட்டகம் தலையை தாழ்த்துவதை நான் கண்டேன் என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவே மேலான கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், அது நம்முடைய 2 பெருநாட்கள் ஒன்று சேர்ந்த தினம் என்றார்கள். உலகையாவுடைய ஹஜ் பெருநாளுடைய நாளை விட சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள், 9வது நாள். அரஃபாவுடைய நாள் வந்து விடுமானால் யன்ஸிலுல்லாஹு இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துடைய வானத்திற்கு அல்லாஹ் இறங்குகின்றான். மலக்குகளிடத்திலே நம்மை பற்றி பெருமை பாராட்டி பேசுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், உன்துரு இலா இபாதி, என் அடியார்களை பாருங்கோ, அதௌனி ஷாஅத்தன் குபுரா, அவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் தெரியுமா? என்னிடத்தில் தலைவிரி கோலமாக அணுக்களைந்த ஆடைகளுடன் ஒவ்வொரு தூரமான பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள்.
நான் உங்களை சாட்சியாக்குகின்றேன், அத்தனை பேரையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு என்று அல்லாஹ் அவனுடைய அமரர்கள் மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, அந்த மக்களில் தொடராக பாவம் செய்யக்கூடிய இவனும் இருந்தான் அல்லவா, இப்படி பாவம் செய்து கொண்டிருக்கும் இந்த ஆணும் இந்த பெண்ணும் இருந்தார்கள் அல்லவா, இவர்களுடைய விடத்தில் என்ன விரலை மன்னிக்கிறாயா? அல்லாஹ் சொல்கிறான், அனைவரையும் மன்னித்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமா மின் யௌமின் அக்தரு இகாபன் அக்தரு அதீகன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளை விட அதிகமானவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய நாள் வேறு எந்த நாளும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த 10 நாட்களை பற்றி பேசுகின்றான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். இந்த 10 நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். காலை நேரத்தில் சத்தியம் செய்ததற்கு பின்னால் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், வஷ்ஷப்இ வல் வத்ர். இரட்டை மீதும் சத்தியமாக, ஒற்றை மீதும் சத்தியமாக. இரட்டை என்றால் இந்த நாட்களில் வரக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய நாள், ஒற்றை என்றால் அது அரஃபாவுடைய நாள் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள். அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் ஒரு வஸ்துவில் சத்தியம் செய்வதாக இருந்தால் அது எவ்வளவு மகத்துவமான வஸ்து என்று நமக்கு தெரியும். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா புரூஜிலே அல்லாஹ் பேசுகின்றான், வஷாஹிது வ மஷ்ஹூத். ஷாஹித் என்றால் ஜும்ஆவுடைய நாள், மஷ்ஹூத் என்றால் அது அரஃபாவுடைய நாள் என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் இவ்விரண்டு நாட்களுக்கு சத்தியம் செய்து பேசுகின்றார் என்றால் அது எவ்வளவு ஒரு பெருமதியான நாளாக இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. ஆகவே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, நாளை மறுநாள் நம் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நாள். ஏன் முன்னர் நாம் பார்த்தது போல் அல்லாஹ்விடத்திலே நாட்களில் மிகச் சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 40-50 லட்சம் பேர் ஒரே ஆடையில, ஒரே வார்த்தையில லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற ஒரே வார்த்தையுடன், பணக்காரன் ஏழை வேறுபாடு கிடையாது, அரசன் தொழிலாளி முதலாளி, வேலைக்காரன் அடிமை, இப்படி எந்த வேறுபாடும் கிடையாது. அனைவருமாக ஒரே இடத்தில் வந்து சேர்ந்து ஒரே ஆடையுடன் ஒரே வார்த்தையை மொழிகிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே, அந்த நாளில் உலகில் அளப்படக்கூடிய அடிமையை போல் வேறு எந்த நாளிலும் அளப்படுவது கிடையாது. அனைத்து மக்களும் ஒரே அடிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபாவுடைய நாளிலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினரை மன்னிப்பாயாக. அரஃபாவுடைய நாள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாள் மாலை பொழுதிலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினரை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஹுகூகுல்லாஹ் சம்பந்தமான விடயங்களில் அவர்களை நான் மன்னித்து விட்டேன். ஆனால் ஹுகூகுல் இபாதுடைய விடயத்தில், அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் உரிமைகளுடைய விடயத்தில் நான் அவர்களை மன்னிக்கவில்லை என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே துஆவை திரும்ப கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் முஸ்தலிஃபாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்கக்கூடிய சமயத்திலே அன்பு நபிக்கு பதிலளிக்கப்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உம்மத்தில யாரெல்லாம் அடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார்களோ, ஒவ்வொரு இபாதுடைய விடயத்தில் தரக்குறைவாக நடந்திருக்கிறார்களோ, அவர்களுடைய அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பட்டோலைகளிலே நீ கூலிகளை அதிகமாக எழுதுவாயாக, சுவர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு கூலிகளை அதிகரித்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ அவர்களை மன்னித்து விடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளில் கேட்ட துஆ முஸ்தலிஃபாவிலே காலை பொழுதிலே அன்றைய நாள் கபூல் செய்யப்பட்டது. எனவே கைரு துஆ யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆ தான் துஆக்களில் எல்லாம் மிகச்சிறந்த துஆ என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் புகாரியுடைய உஸ்தாத் சுஃபியான் ஸௌரி என்பவர், அங்கே வாழ்ந்தவர். அவர் 70 ஹஜ்ஜுகளை 70 அரஃபாத்துகளை சந்தித்தவர்.
வாழ்க்கையில் ஒரு அரபாத்தை கூடிய மிஸ் பண்ணினது கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு இமாம் சுஃபியான் தௌரி அவர்கள். அரபாவுடைய நாள் வருகிறது. அரபாவுடைய நாளிலே சுஃபியான் தௌரி அவர்கள் முட்டும் கால் இருந்தவர்களாக அழுகிறார்கள். சொன்னார்கள், மன் அஸ்பஹு ஹாதல் ஜம்இ, இந்த கூட்டத்திலே மிக துர்பாக்கியவான் யார் தெரியுமா? மிக மூதேவி யார் தெரியுமா? மிக கெட்டவன், மிக பாவி யார் தெரியுமா? அல்லது யதுன்னு அன்னல்லாஹ லா யக்ஃபிருலா, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானோ என்று எவன் நினைக்கிறானோ அவன் தான் மிக துர்பாக்கியசாலி என்றார் சுஃபியான் தௌரி அவர்கள். மேலான கண்ணியமானவர்களே, துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாட்களில் எல்லாம் மிகச் சிறந்த மிக பெருமதியான ஒரு நாள் நம்மை முன்னோக்கி வர இருக்கிறது. எந்த துஆக்களை நாம் கேட்பது? குர்ஆனிலே ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய 40 துஆக்கள் மந்திர் ஷரீஃபில் எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றை நமக்கு ஓதலாம். நேரங்களை காலங்களை ஒதுக்கி ஓதுங்கள் கண்ணியமானவர்களே. நாம் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். ரப்பனா ظلمنا انفسنا, இவ்வளவு துஆக்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்தில் நலவத்தா, அஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையில் நலவத்தா, வகினா அஸாபன் நார், நரகத்திலிருந்து பாதுகாரி. குர்ஆன்ல வரக்கூடிய ரப்பனா துஆக்கள் மந்திர பிரட்டி பார்த்தால் கண்ணியமானவர்களே, ஓதுவதற்கு மிக இலகுவான முறையில் அந்த 40 துஆக்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஓதுறது. ஆகவே கண்ணியமானவர்களே, அந்த அரபாவுடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் நமது ஆயுளை நீடிப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு இன்தல்லாஹ் அயுகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதஹு. அரபாவுடைய நாளில் நோன்பு நோன்பது இருக்கிறது அல்லவா, அந்த நாளில் நோன்பு நோன்பதால் ஒரு வருடம், முந்தின ஒரு வருடம், பிந்தின ஒரு வருடம், 2 வருடங்களுடைய பாவங்கள் அப்படியே மன்னிக்கப்பட்டு போன்றிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொன்னார்கள், நரகத்திலிருந்து அல்லாஹ் அதிகமானவர்களை உரிமை விடக்கூடிய நாள் அரபாவுடைய நாளை விட வேறு எந்த நாளும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அந்த நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு சமீபமாகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கீழ்வானம் வரைக்கும் இறங்குகின்றது. அல்லாஹ் மலக்குகளிடத்திலே ஹஜ்ஜாஜிகளை பற்றி பெருமை பாராட்டினவனாக அல்லாஹ் கேட்கின்றான், மாதா அராதஹாவுலா, இந்த மக்கள் எதை விரும்புகிறார்கள்? இந்த மக்கள் எதை விரும்புகிறாங்க? அதை கொடுத்துருவாங்க. மக்களுக்கு எதை கேட்கிறாங்களோ அதை நிறைவேற்றி வைத்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ஆகவே கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய நாள் மாலை பொழுதிலே உம்மத்துக்கு மக்ஃபிரத்துக்காக துஆ செய்தார்கள். முஸ்தலிஃபாவிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிறார்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. நபியிடத்தில் ஆச்சரியமான விடயங்களை கண்டால் அதனுடைய தெளிவை கேட்டு தெரிந்து கொள்வது அந்த சஹாபாக்களுடைய பலம். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், மக்கள் எல்லாம் அழக்கூடிய தருணம். முஸ்தலிஃபாவிலே மக்கள் எல்லாம் அழுகையில் கண்ணீர் சிந்தின வண்ணம் இருக்க முஹம்மது ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சின்னக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களை சிரிக்க வைப்பானாக, மகிழ்ச்சியாக வாழ வைப்பானாக யா ரசூலுல்லாஹ். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய உம்மத்தை மன்னித்தார். இதை கேட்ட ஷைத்தான் அவனுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டவனாக, யா வைலி யா வைலி யா குபூரி, எனக்கு நாசம் உண்டாவதாக, எனக்கு அழிவுண்டாவதாக என்பதாக அவன் பூமியில் உருண்டு பிறண்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன், அதனால் சிரிக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே மேலான கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு நாள், துஆ செய்வதற்கு ஏற்றமான நாள், நாட்களில் எல்லாம் சிறந்த நாள் நமக்கு முன்னால் வரவிருக்கிறது. அதனை பாக்கியப்படுத்துவதும் அதில் அபாக்கியமாக நடந்து கொள்வதும் நம் கைவசம் தான் இருக்கிறது. ரமதானுடைய பிறையை நாம் தேட வேண்டும், லைலத்துல் கத்ரை நாம் தேட வேண்டும். இதுவா அதுவா என்று சந்தேகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரபா அப்படி அல்ல. ஷவ்வாலுடைய
கடைசியிலே துல்காதாவுடைய கடைசியிலே துல்ஹஜ்ஜுடைய பிறையை கண்டுவிட்டால் அதிலிருந்து 9வது நாள் அரஃபாவுடைய நாள் தான். ரொம்ப பிரயோஜனமாக கழித்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. யஹ்யாவிலே இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பெரியாருடைய சம்பவத்தை எழுதுகிறார்கள். அந்த பெரியார் அவர்கள் அரஃபாவுடைய நாளிலே ஷைத்தானை காண்கிறார்கள். ஷைத்தான் எப்படி இருக்கிறான்? முகமெல்லாம் மஞ்சளித்து, கண்களெல்லாம் சிவந்து, உடம்பு அப்படியே மெலிந்து போய், அப்படி மெலிந்தவனாக முதுகு அப்படியே குடிந்து கொண்டே செல்கிறது. அவனுடைய முதுகெல்லாம் கீழே விழப் போகின்றான், அழுது கொண்டிருக்கின்றான். கேட்டார்கள் அந்த பெரியார், ஏன் அழுகின்றாய்? சொன்னான் ஷைத்தான், இந்த ஹாஜிகள் எல்லாம் வியாபாரம் போன்ற உலக நோக்கம் எதுவும் இன்றி, கொடுக்கல் வாங்கல் இல்லை, வேற ஏதாவது சாமான்கள் வாங்கி கொண்டு போகணும், சுற்றுலா காட்சிகளை பார்த்துட்டு போகணும் என்ற எந்த நோக்கமும் இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி, அல்லாஹ்வுடைய தர்பார்ல இப்படி ஒரு பரதேசி வாக்குல, யா அல்லாஹ் என்ன பொருந்திக்கோ, என்ன தேவை நிறைவேற்றித்தா என்பதால் துஆ செய்யறாங்களே, இந்த மக்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யாமல் இருப்பானா? எப்படி கபூல் செய்து விடுவான் தானே, இதனால் தான் அழுகிறேன் என்றான் ஷைத்தான். கேட்டார்கள் அந்த பெரியார் கேட்டார்கள், ஏன் நீ நலிந்து மெலிந்து ஒரு வாரம் இருக்கிறாய்? சொன்னான் ஷைத்தான், இந்த குதிரைகள் ஒட்டகங்கள் இருக்கின்றது அல்லவா, இந்த ஹஜ்ஜாஜிகளை ஏற்றுக்கொண்டு வந்த வாகனங்கள், இவைகளுடைய சப்தத்தினால், இவைகள் அல்லாஹ்விற்காக ஒரு முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கின்றன. இந்த பிராணிகள் எல்லாம் பாவத்திற்காக, சூதிற்காக, அநியாயத்திற்காக, கொலைக்காக, ஹராத்திற்காக இவைகள் செல்லுமானால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவேனே. இதனால் தான் நான் மெலிந்து நலிந்து போயிருக்கிறேன் என்பதாக ஷைத்தான் சொன்னான். கேட்டார்கள் அந்த பெரியார் கேட்டார்கள், ஏன் உன் நிறமெல்லாம் மஞ்சளித்து போயிருக்கிறது? சொன்னான் ஷைத்தான், ஒருவருக்கொருவர் நன்மையான விஷயங்களை, நல்ல விடயங்களை, தக்வாவை, சபுரை, தீனுடைய விடயங்களை ஒருவருக்கொருவர் முதாக்கரா செய்து கொள்கிறார்கள். இந்த விடயத்திலே அவர்கள் தங்களுக்குள் ஆர்வம் ஊட்டுகிறார்கள், உதவி ஒத்தாசையாக இருக்கிறார்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களில் ஈடுபடுகிறார்கள். இதே உதவி ஒத்தாசையாக பாவ காரியங்களில் ஈடுபடுவார்களானால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவேன், எவ்வளவு சந்தோஷப்படுவேன். இதனால் தான் எனது நிறமெல்லாம் மஞ்சளித்து போயிருக்கிறது என்றான் அந்த ஷைத்தான். கேட்டார்கள், ஏன் உன்னுடைய முதுகெல்லாம் கூடி போயிருக்கிறது? ஏன் கூடி விழுந்தவனை போல் இருக்கிறாய்? சொன்னான் ஷைத்தான், இந்த மக்கள் எல்லாம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதி பில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ், எல்லா விடயங்களையும் என்னுடைய கடைசியை நீ சரியாக்கிடு, எல்லாத்திலையும் என்னுடைய கடைசி சந்தர்ப்பத்தை நீ நல்லதாக்கிவே என்று கடைசி நேரத்துக்காக அந்த மக்கள் துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நானும் இவர்களுடைய கடைசி நேரம் அல்லாஹ்வுக்கு மாற்றமானதில் இருக்கணும், நம்ம நரகத்துக்கு போகணும் என்பதாக விரும்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் எவ்வாறு சாத்தியமாகும்? இதனால தான் என்ற முதுகுல கூடி விழுந்திருக்கிறது என்பதாக ஷைத்தான் சொன்னான். ஆகவே கண்ணியமானவர்களே, நமக்கு எதிராக ஷைத்தான் நஃப்ஸுடைய முசலாட்டமும் சதித்திட்டங்களும் எந்நேரமும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதிலிருந்து பாதுகாத்து தப்பித்து ஷைத்தானுடைய நஃப்ஸுடைய முதுகெலும்பை முறித்து இபாதத்துக்களுக்கு ஈடுபடுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஒரு பெரியாரிடத்திலே ஏதாவது நல்லுபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அந்த பெரியார் சொன்னார், இன்பமாக உள்ளது என்பதற்காக மனிதா நீ பாவம் செய்து விடாதே, அந்த இன்பம் சீக்கிரம் சென்றுவிடும், அந்த பாவமும் பட்டோலையில் பதியப்பட்டுவிடும். துன்பமாக உள்ளது, சிரமமாக உள்ளது என்பதற்காக நீ நன்மை செய்யாமல் இருந்து விடாதே, அந்த துன்பமும் சிரமமும் சீக்கிரம் கழித்துவிடும், நன்மை உன் பதிவேட்டில் பதியப்பட்டுவிடும், அதனால் நலவுகளில் உற்சாகம் கொள் என்றார் அந்த பெரியார். இது மிக பொன்னான உபதேசம் கண்ணியமானவர்களே. எனவே அரஃபாவுடைய நாள் வர இருக்கிறது. நம் தொழில்கள் இருக்கலாம், சீசனாக இருக்கலாம், பெருநாளுடைய சீசன்,
கடைகளுக்கு லீவ் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். கொஞ்சம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றது தீனுக்கு, அல்லாஹ்வுக்காக, ஆখিরাவுக்காக வேண்டி. அழிந்து போகக்கூடிய துன்யாவுக்கு நாம் எவ்வளவு நேர காலங்களை ஒதுக்குகின்றோம். இந்த வெறும் உடம்புக்கு இது நமது உயிர் கைப்பற்றப்பட்டவுடன் இது கட்டையாக சாய்ந்துவிடும். ஆனால் நம்முடன் வரப்போவது ரூஹ் மட்டும்தான். உடம்புக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய நாம் ஏன் ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்தோம்? 60-70 வருட கொஞ்சம் இன்பத்திற்காக உலகத்தில் எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்யக்கூடிய நாம் அழிவு முடிவில்லாத ஆখিরাவில் ஏன் கவனம் செலுத்தவில்லை? கடைசியா மரணிக்கிறவர் கபரில் 36,000 வருடங்கள் இருக்கும். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு மேல் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10,000 வருடத்துக்கு மேல் இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அது தனிமையுடைய இது. இங்க உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு வீட்டு வாசல், தூங்குறதுக்கு ஒரு கட்டில், வாழ்க்கைக்கு தேவையான தொழில் வாய்ப்புகள். அங்க தன்னந்தனிய தூங்குறதுக்கு கட்டில் கிடையாது, இருள் வீடு. ஒவ்வொரு நாளும் அந்த கபர் சொல்லுது, தனிமையில வீடா இருக்கிறேன், குழுமூச்சியோட வீடா இருக்கிறேன். அங்க நம்ம கொண்டு போகணுமா இல்லையா? எவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது. 500 வருட அவருடன் அவர் வந்திருக்கிறார். முன்னைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் 500 வருட அவருடன் வந்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை பார்த்து சொன்னான், எனது ரஹ்மத்தை கொண்டு சுவர்க்கம் செல். யா அல்லாஹ், 500 வருட இபாதத் இருக்கிறதற்கு பின்னால் இபாதத்தை கொண்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பு. 500 வருடங்கள் கண்ணி வைக்கும் நேரமாவது மாற்றம் செய்யாத இபாதத் அது. இந்த இபாதத்தை கொண்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பு, உனது ரஹ்மத்தை கொண்டு போக சொல்கிறாயே. அல்லாஹ் சொன்னான், உதுகுல் ஜன்னத பிரஹ்மதி, என்ற ரஹ்மத்தை கொண்டு சுவர்க்கத்துக்கு போவாப்பா. யா அல்லாஹ், இந்த இபாதத்துக்கு பின்னால அப்படியா வா. அல்லாஹ் மீசானை தராசை நிறுவுவான். அந்த தராசையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனுடைய 500 வருடத்துடைய இபாதத்துகளை வைப்பான். மற்ற தராசிலே அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த கண்களுடைய ஞானத்தில், கண்களில் உள்ள பார்வையுடைய ஞானத்தை மட்டும் எடுத்து வைப்பான். அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹ் தந்த கண்ணுடைய பார்வையுடைய ஞானத்துக்கு முன்னால் 500 வருட இபாதத்தும் ஜீரோவாகிடும். இப்ப அல்லாஹ் சொல்லுவான், அடியானே என்ற ரஹ்மத்தை கொண்டு சுவர்க்கம் போ. இன்று நாம் 50 வருட இபாதத்தை கொண்டு 30 வருட இபாதத்தை கொண்டு நாம் மேலிடம் கொள்கிறோம். என்னால் சுவர்க்கம் நுழைந்து விடலாம், நான் தொழுதுகிறேன் தானே, நான் இபாதத் செஞ்சுகிறேன் தானே. 500 வருட இபாதத்துக்கு இந்த கதிதா, நம்முடைய இபாதத்துக்கு என்ன கதி கண்ணியமானவர்களே? எனவே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள், மிக முக்கியமான நாள் நமக்கு முன்னால் வர இருக்கிறது. எவ்வளவு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் என்றால் அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அமீருல் முஃமினீனாக இருந்த காலம் அது. அன்னாருக்கு 63 வயதுகள். மக்கள் எல்லாம் அமீருல் முஃமினீனுடைய பேச்சை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன் கைகளை உயர்த்துகின்றார், துஆ செய்கின்றார். ஒரு ஆச்சரியமான ஒரு துஆவை செய்தார். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், என் மரணத்தை ஷஹாதத் ஆக்கு. உன் பாதையில நான் ஷஹீதா ஆகணும் யா அல்லாஹ். என்னுடைய மரணத்தை உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஆக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய ரசூலுடைய ஊரில் ஆக்க வேண்டும் யா அல்லாஹ். வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். அரஃபாவுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிற துஆவை மறு அரஃபாவை உமர் இப்னு கத்தாப் அடையவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த வருடம் அரஃபாவை அடையவில்லை. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன துஆவை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய நாட்களிலே யார் அமீராக இருப்பாரோ அவர்தான் மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே இமாமத் செய்வார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகையை, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருளாக இருக்கிறது, மஸ்ஜிதுகளில் மின்குமிழல் இருக்கவில்லை. الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله. أحزابுடைய الذين يبلغون رسالات
அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை மக்களுக்கு சமர்ப்பித்து விட்டார்களே, எத்தி வைத்து விட்டார்களே, அந்த மக்கள் யார் தெரியுமா? வயக்ஷௌனா, அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் பயப்படுவார்கள். முபல்லிகுகள், தப்லீகுடைய உழைப்பை செய்பவர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுவார்கள். வயக்ஷௌனா வலா யக்ஷௌனா அஹதன் இல்லல்லாஹ், அல்லாஹ் எதுக்கும் பயப்பட மாட்டார்கள் என்ற ஆயத்தை ஓதுகிறார்கள். அபூ லுஅ்லு பெரூசுடைய 40 நாட்களாக நஞ்சிலே பட்டாலும் ஆளுடைய உயிரை கைப்பற்றிவிடக்கூடிய அந்த நஞ்சிலே ஊற வைக்கப்பட்டிருந்த அந்த வாள் உமர் இப்னு கத்தாபுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய வயிற்று பகுதியை பதம் பார்க்கின்றது. 3-4 குட்டுக்கள் மயங்கி விழுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் 13-14 சஹாபாக்களுடைய உடம்புகளை கீறி கிழித்தவராக இப்னு முல்ஜிம் அபூ லுஅ்லு தப்பிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். துருக்கியை சேர்ந்த ஒரு சஹாபி ஒரு பெரிய போர்வை அவனுடைய முகத்தில் வீசி அடித்து அவனை பிடிக்க அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். அப்துல் ரஹ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை அன்றைய நாள் பூர்த்தி செய்கிறார்கள். காலையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளிந்து கேட்டார்கள், யார் குத்தினது? முஸ்லிமா காஃபிரா? இல்லை, முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு அடிமை, பாரசீகத்தை சேர்ந்தவன், மஜூசி ஒருவன் தான் குத்தியிருக்கிறான். அபூ லுஅ்லு என்று பெயர். இவனுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் மதீனாவிலே வாழ்க்கை அமைத்து கொடுத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரணிப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்னால் சேவல் குத்துவதை போல் ஒரு கனவு கண்டார்கள். சேவல் கொத்துவதை போல் கனவில் கண்டால் அதுக்கு அதிகமான உலமாக்களுடைய விளக்கம் என்னவென்றால், இவருக்கு மரணம் சமீபித்து விட்டது, கொலை செய்யப்பட போகிறார். காலையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பால் கொடுக்கப்படுகிறது. குத்தப்பட்ட குடலின் ஊடாக அப்பால் வெளியாகின்றது. வைத்தியர் சொல்லிவிட்டார், இவர்கள் இன்றே ஷஹீதாகி விடுவார்கள். அன்றைய உமர் இப்னு கத்தாப் ஷஹீதாகினார்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய துஆ எதுவா இருந்தாலும் அது கபூல் செய்யப்படும். ஏனெனில் மதீனாவில் கொலை என்பதற்கு இடமே கிடையாது. அங்கு யாருக்கும் ஒரு மரத்துடைய இலையா இருந்தாலும் அது பிக்க முடியாது. அப்படியான ஒரு ஹரமுடைய எல்லைகளில் ஒன்றுதான் மக்காவும் மதீனாவும். உமர் இப்னு கத்தாப் அங்கு ஷஹாதத்தை கேட்கிறார்கள், அங்கு அடக்கம் செய்யப்படுவதை கேட்கிறார்கள். அவ்வாறே அங்கு நடைபெற்றது. அரஃபாவுடைய துஆ எதை கேட்டாலும் கபூலாகும். எனவே அத்தினத்திலே நோன்பு நோற்று துஆக்களில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும். ஆகவே மேலான கண்ணியமானவர்களே, முன்னோக்கி வரும் அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் திருப்திப்படுத்தக்கூடிய அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வாறு வாழ்ந்தால் நம்மை பொருந்திக் கொள்வானோ அவ்வாறு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் பாதுகாரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ, முஸ்லிம்களுடைய கை தாழ்ந்திருக்கிறதோ, யா அல்லாஹ், அங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய கைகளை உயர்த்தி யா அல்லாஹ் கண்ணியமான வாழ்க்கை கூடிய அல்லாஹ் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களை வாழ செய்ய அல்லாஹ். யஹூதி நஸ்ரானிகளுடைய சதிகளில் சிக்கி யா அல்லாஹ் சீரழியை செய்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாமிய சின்னங்களை பாதுகாரு யா அல்லாஹ். பர்தாவை, ஹிஜாபை, மஸ்ஜிதுகளை, மദ്രസാக்களை என்றெல்லாம் இஸ்லாமிய சின்னங்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் பாதுகாரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கூடிய சீக்கிரம் முஸ்லிம்களுக்கு ஒரு இமாமை கொண்டு வா யா அல்லாஹ். மஹதி அலைஹிஸ்ஸலாமாக, ஈசா அலைஹிஸ்ஸலாமாக யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய இமாமத்தை யா அல்லாஹ் கொடு யா அல்லாஹ். நல்ல தலைமைத்துவத்துக்கு கீழால் முஸ்லிம்களை கொண்டு வந்து சேரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ விரும்பும் அடியார்களாக வாழச் செய் யா அல்லாஹ். சங்கையான நாட்களில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சங்கையான ஒரு நேரத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். துஆ கபூல் செய்யப்படக்கூடிய நாளில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்முடைய கடைசி நேரங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடன் ஆக்கிவை யா அல்லாஹ். நீ சந்தோஷமாக இருக்கும் நிலைமையில் உன்னை சந்திக்கும் சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கு யா அல்லாஹ். நம்முடைய பெற்றோர்களில் முஜாஹிதீன்களில் யாரெல்லாம் உன்னை வந்தடைந்து விட்டார்களோ அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறைகளாக்கி வை யா அல்லாஹ். கண்டு கட்டிட தூரம் வரை கபரை விசாலமாக்கி வை யா அல்லாஹ். இந்த ஜுமாவை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த மக்களை கபூல் செய்ய அல்லாஹ். எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ இஹ்லாஸுடன் அமல் செய்யும் சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கு யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.